வாழ்க்கை எனும் படி. இந்த வாழ்க்கை எனும் படி ஒரு 100 படிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எந்த படியில் நமக்கு வெற்றி கிடைக்கும்னு நமக்கே தெரியாது. ஆனால் நம்ம வணங்குற முருகனுக்கு நல்லாவே தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த படியில் வெற்றின்னு. ஏன்னா எழுதப்பட்டு இருக்கு. சில பேருக்கு முதல் படி ஏறும்போதே வெற்றி கிடைச்சிடும், சில பேருக்கு 2வது படியில் கிடைக்கும், சில பேருக்கு 5வது படி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படியில் கிடைக்கும். ஆனால் சில பேருக்கு 99 படிகளும் ஏறினாலும் வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. 100வது படியில் தான் அவங்களோட வெற்றின்னு எழுதப்பட்டிருக்கும். அப்போது நம்ம இந்த 99 படிகளும் நம்ம கடந்து தான் ஆகணும். இவன் 50 படி ஏறினா ஜெயிச்சிட்டான், அவன் 40 படி ஏறினா ஜெயிச்சிட்டான் அப்படின்னு நம்ம மனசு வருத்த தான் படுறோம். ஏன்னா நம்ம மனுஷங்க, நம்ம ஞானிகளோ சித்தர்களோ கிடையாது, நம்ம மனுஷங்களாக தான் இருக்கோம்.